Hello lovelies, welcome back to our channel. நம்ம சேனலில் BTS World Wide Handsome ஜின்னோட ஹோம்மேட் ட்ரெடிஷ்னல் பியூட்டி பார்ட் தான் பார்க்க போகிறோம். சாங் நம்ம ட்ரீம்குள்ளே போகலாம். ஸோ லாஸ்ட் சீனில் வந்து நம்ம ஆரம்கிட்ட வந்து இது போல் அப்படின்ற வந்து பல மேட்டர் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆரம் வந்துட்டு என்னடா அவசரப்பட்டு சத்தியம் பண்ணிட்டோமோ, வேறு வழியில் சத்தியம் பண்ணி தொலைஞ்சாச்சு, இந்த கல்யாணத்தை எப்படியாவது நடத்தி வைக்கணும், உண்மையை சொன்னால் இவன் தாலி கட்ட மாட்டான், வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்டு இருக்கும் போது தான் நம்ம ஆரம்புக்கு வந்து ஒரு சிந்தனை ஒன்று. ஸோ அது என்னென்னா, நம்ம பேசாமல் ஜின்னுக்கும் வயனுக்கும் வந்து லவ் வர மாதிரி க்ரியேட் பண்ணிட்டா என்ன, லவ் முன்னாடி படிப்புலாம் ஒரு விஷயமே இல்லைல்ல அப்படின்ற மாதிரி வந்து லவ் பண்ண வைக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸு, யாருக்கு யார் மேலே லவ் வரணும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு வாய்ஸ். ஸோ திரும்பி பார்த்தா நம்ம ஜின்னு 3 பேர் வந்து திருட்டு மொழி முடிச்சுட்டு வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ ஜின்னு வந்து பின்னாடி கை கட்டின மாரி வந்துட்டு என்ன 3 இராணுவ தலைவர்களும் ஏதோ தீவிரமாக யோசிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்குது, ஏதோ லவ் கிவ்னு வேறு அடிபட்டுச்சு, யாருக்கு யார் மேலே லவ் வரணும், இந்த லவ் விஷயத்துலலாம் ஐயா கொஞ்சம் மன்மதன் மாதிரி எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லடா, இவனுக்கு மாமா வேலை பார்க்குறதுக்கு இவனே முன் வரானே அப்படின்ற மாதிரி தான் நம்ம சுகாவோட வைப் வந்து இருக்குது. ஸோ ஆரம் வந்துட்டு ப்ரோ எப்போ வந்த, ஏதோ காதல் வரணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்களா, அப்போ தான் வந்தேன். ஓ அப்போ தான் வந்தியா, இந்த வரண்டா பொம்பரை கட்ட மாட்டேன். அது வந்து ஜென் வயனோட ஃப்ரெண்டு இருக்காங்கல்ல, வயனோட ஃப்ரெண்டை யார், நிவி கிவியா, அப்பப்பா நிவி கிவி தான். அதில் கிவின்னு ஒரு பொண்ணு இருக்குல்ல, ஆமாம் இருக்குது, அந்த பொண்ணுக்கு என் மேலே ஒரு லவ்வாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல நம்ம அக்னிக்கு ஷாக்கு. ஸோ அக்னி வந்துட்டு கிவிக்கா அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்துட்ருக்கா. ஸோ நம்ம சுகா வந்துட்டு ஆமாம் ஆமாம்மா இந்த கிவி புள்ள இருக்குல்ல, அதான்டா அன்றைக்கி நம்ம ஆத்தாங்கரையில் ஒத்தையடி பாதையில் நடந்து போயிட்டு இருக்கும்போது 2 கண்ணு தெரியாதவளுக்கு வண்டி ஓட்டிட்டு வந்து விட்டாலுங்க பாரு நம்மள. மிஸ்டர் கிம் நாம்ஜூன் விட்டது என்ன கிடையாது, அவங்க 2 பேரையும் ஏதோ ஒன்றுடா எங்களை தான் அப்படி விட்டாங்கல்ல. அதில் 2ஆவதாக ஒரு புள்ள உட்காந்துருந்துச்சு கிவி, அந்த புள்ள வந்து நம்ம ஆரம்பம் ஒன் சைடாக வந்து லவ் பண்ணுதான், இது மாதிரி லவ் யூன்னு வந்து ப்ரொப்போஸ் பண்ணிச்சு, அதனால தான் பையன் இப்போ லவ் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற வைப்பில் வந்து தெரிஞ்சிட்ருக்கான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஸோ நம்ம ஜின் வந்து உண்மையாவா, சத்தியமாக தான் சொல்கிறேன், நான் ஏன்டா உன்ட்ட போய் சொல்ல போகிறேன், நான் ஆரம்பே ஆமாண்ணா அந்த பொண்ணுக்கு என் மேலே ஒரு ஒருதலை கதலாம், என்ன பண்ணுறது, அழகாக பிறந்தது ஏன் தப்பா அப்படின்ற மாதிரி இருந்து நம்ம ஆரம்பு. ஸோ அக்னிக்கு என்ன நடக்குதுன்னே வந்து புரிய மாட்டேங்குது, இது கிவி காதில் விழுந்துச்சுன்னா ஆஞ்சி கழும்பு வச்சுருவாளேவா அப்படின்ற மாதிரி தான் வந்து அவள் பார்த்துட்ருக்கா. ஸோ ஜின்னு வந்துட்டு என்ன அக்னி எதுவும் வாய் திறக்காமல் பார்த்துட்ருக்கா, இங்கே என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலையே மாமா, ஆனால் அவர் நல்லா சொல்லிகிட்ருக்காரு, அவர் சொல்கிறதே கேளுங்களா, எதுக்கு என்ன வேறு கூப்பிட்றீங்க, இல்லை என்னதான் இவன் சொல்கிறத கேட்குறதா இருந்தாலும் இவன் கொஞ்சம் அளந்து விடுவான், எது நான் அளந்து விட்றேன்னா, டே உண்மையை தானே சொல்கிறேன், சத்தியமா நம்மள அக்னிகிட்ட கேட்கலாம், அதுதானே இப்போ கேட்டுட்ருக்கேன், நீ சொல்ல அக்னி, உன் ஃப்ரெண்டுக்கு ஆரம்பில் க்ரஷ்ஷா என்ன. ஆமாம்மா ஆமாம்மா நம்ம கிவி இருக்கால, கிவிக்கு ஆரம்பில் ஏதோ க்ரஷ் ஆமாம், அதனால தான் வந்து ஹெல்ப் கேட்டுட்டு இருந்தா, நானும் ஆரம்பிக்கிட்ட கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி பேசிகிட்டு இருந்தேன், ஜஸ்ட் இது ஒரு கான்வர்சேஷன் தான், நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, என்ன கான்வர்சேஷன் வளர்த்துட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு வாய்ஸு. ஸோ நம்ம அக்னிக்கு எல்லாம் சூரியமும் இப்போ தான் எனக்கு வரணுமா அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்துட்ருக்கா. ஸோ நம்ம ஆரம்ப சுகா திரும்பி பார்த்தா நம்ம நிவியும் கிவி வந்து நிற்கிறாங்க. ஸோ நம்ம ஜின்னு வந்து அப்படியே திரும்பி பார்த்துட்டு கிவியை மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு லுக்கு, அதுவும் பாவாடை தாவணி தான் போட்டு வந்திருக்கு. ஸோ நம்ம ஜின்னு வந்துட்டு வா 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 உன்னை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து கிவியை கூப்பிட்றாரு. ஸோ கிவிக்கு கன்ஃபியூஸாக நம்மளை பற்றி பேசுறதுக்கு என்ன இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவள் பார்த்துட்டு இருக்கா. ஸோ அக்னி போச்சு வந்துட்டா இவளுக்கு தெரிஞ்சதுன்னா ஐயோ சும்மா இருக்க மாட்டேன் ஆரம் நீ அப்படின்ற மாதிரி தான் வந்து ஆரம்பை பார்த்து மறைக்கிறா. ஸோ ஆரம் யாருக்கு தெரியும் உன் ஃப்ரெண்டு இந்த நேரத்தில் வந்து தாலியாக இருப்பான் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு அவர் பார்த்துட்ருக்காரு. ஸோ கிவி அண்ட் நிவி 2 பேரும் வந்து ஜின் முன்னாடி நின்றுட்டு என்ன சார் ஏதோ எங்களை பற்றி பேசிகிட்டு இருந்தீங்க போல், அட என்னம்மா நீ சார் மோருன்னு இருக்கா, இப்போலாம் நம்ம ஒன்றுக்குள்ளே ஒன்றாக போகிறோம், இப்போ போய் நீ சாரெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கலாமா அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்டுட்ருக்காரு. ஸோ நிவியும் கிவி வந்து மாறி மாறி மூஞ்ச பார்த்துட்டு எது ஒன்றுக்குள்ளே ஒன்றாக போகிறோமா, ஆமாம் ஒரு வகையில் ஒன்றுக்குள்ளே ஒன்றாக போகிறேன், ஏன்னா நீங்கள் எங்கள் ஃப்ரெண்டை தானே கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க, உன் ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ணிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், உனக்கும் ஆரம்புக்குள்ளே ஒரு கதை ஓடுதாமே அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஸோ நிவியும் கிவியும் மாறி மாறி மூஞ்சி பார்த்துட்டு எது கதை ஓடுதா, என்ன கதை ஓடுது, யாருக்கும் ஓடுது அப்படின்ற மாதிரி தான் வந்து அவளுக்கு 2 பேரும் அட் டைமில் கொஷின் பண்ணுறானுங்க. ஸோ ஆரம் வந்துட்டு அப்போ ஜின் 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 இரு, இப்போ என்ன ஆச்சு, டே இருடா என்கிட்ட ஒரு நியூஸ் வந்திருக்கு, நான் தான்டா பேசி அதெல்லாம் சால்வ் பண்ணணும், இங்கே பாரு கிவி உனக்கு ஆரம் மேலே லவ் இருக்கிறது எனக்கு புரியுது, அதுக்குன்னு உன்னோட அனுதாபங்களை வந்து நீ வெளில சொல்லக்கூடாது. என்ன அனுதாபங்களா, என்ன பேசிட்டு இருக்கீங்க, அது வந்து அனுதாபங்கள் இல்லை, உன்னோட அன்புன்ற ஒரு
எக்ஸ்பிரஷனை நீ வெளியில் காட்டக்கூடாது, அது மனசுக்குள்ளே தான். இருங்க யார் மேலேங்க காதல்? உனக்கு என் தம்பி மேலே அப்படின்றது தான். ஸோ கிவி வந்து எது எனக்கு காதலா யார் மேலே அப்படின்ற மாரி வந்து அவன் ஷாக்காக கேட்குறான். ஸோ ஜின்னு வந்து அப்படியே கையை திருப்பி வந்து நம்ம ஆரம்பிக்கிட்ட காட்ட கோத்து விட்டான்டா அப்படின்ற மாதிரி தான் வந்து ஆரம் பார்க்குறாரு. ஸோ கிவி வந்து என்னையா சொல்லி வச்சுருக்க அவர்கிட்ட, இரு நான் உன்னை ரிஜெக்ட் பண்ணது உண்மைதான் கிவி, அதுக்குன்னு நீ இப்படிலாம் என் அண்ணன் முன்னாடி கோவப்படக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ஆரம் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆக்சுவலாக கிவிக்கு அங்கே என்ன நடக்குது ஒன்றும் புரியல, அக்னிக்கு அதுக்கு மேலே தலை சுற்ற ஆரம்பிக்குது. ஸோ சுகாக்கு தான் வந்து என்னடா இவனுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்குள்ளே இவனுக்கு கருமாதி நடந்துடும் போல அப்படின்ற மாதிரி தான் வந்து நம்ம சுகா பார்த்துட்டு இருக்காரு. ஸோ ஆரம் வந்துட்டு இங்கே பாரு கிவி, உனக்கு இது மாதிரி அழகா வாட்ட சட்டமாக ஹைட்டாக ஒரு நல்லா படித்த பையன் வந்து வளம் வந்துட்டு இருந்தால் பார்க்குறவங்க கண்ணெல்லாம் ஏங்க தான் செய்யும், அதுக்குன்னு நீ காதல் அப்படி இப்படின்னு வந்து சொல்லிட்டு வந்தால் இது எனக்கு ஃபஸ்ட் டைம் வரியா, எதனால நான் யோசிக்கணும்ல அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ஆரம்பி. இப்போ கிவி வந்து என்னங்க இருக்க ஒரு நிமிஷம், இப்போ யார் இப்போ உங்களை லவ் பண்ணுறேன்னு சொன்னது? நான் எப்போ சொன்னேன் உங்களை லவ் பண்ணுறேன்னு? என்னம்மா இப்படி சொல்லிட்டேன், ஏன் நீ உன் ஃப்ரெண்டு தானே சொன்னா, என்ன நீ பார்த்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அக்னி வர கொத்து விடுறாரு. ஸோ அக்னி வந்துட்டு அது வேறு தகச்சு போய் நிற்கிது. ஏன்னா சொன்னால் நம்ம ஜின்னுக்கிட்ட மாட்டிப்பா, சொல்லலைன்னா நம்ம கிவி கிட்ட மாட்டிப்பா. ஸோ என்ன நடக்குதுன்னே வந்து அக்னிக்கு புரிய மாட்டேங்குது. அக்னி என்னடி நடந்துட்டு இருக்கு, இவர் என்னென்னவோ பேசிட்டு இருக்காரு. கிவி ஒரு நிமிஷம் இரு எனக்கு புரியுது, உனக்கு ஆரம்பல லவ் இருக்கிறதுலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்போ ஃபர்ஸ்ட் ஜின்மாமாவுக்கு கல்யாணம் ஆகட்டும், அப்புறமா ஆரம்போட கல்யாணத்தை நாங்களே வீட்டில் பேசி நடத்தி வைக்கிறோம், நீ அவசரப்படுற அப்படின்ற மாதிரி அக்னி வேற சேம் சைடில் கோல் போடுறா. ஸோ கிவிக்கு ஒன்றும் புரியல, என்னடா நடக்குதுங்க, யாரு கூடடா கல்யாணம் இப்போ அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்துட்டு இருக்கா. ஸோ நிவி வந்து கிவிக்கிட்ட என்னடி கூடவே இருக்க, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் எப்படி இந்த சிம்மை ஆக்டிவேட் பண்ண அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்குறா. ஸோ கிவி வந்து நீ வேறு தப்பாக பேசிகிட்டு இருக்க, ஹலோ என்னங்க நடக்குது அப்படின்னு, இரு அப்படின்ற மாதிரி வந்து நம்ம சுகா நம்ம கிவியோட ஷோல்டரை பிடிச்சிட்டு இரு உன்னோட ஃபீலிங்ஸை கட்டுப்படுத்த கற்றுக்கோ கிவி, பொறுமையாக இரு அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு நம்ம சுகா. ஸோ நம்ம கிவி வந்துட்டு இதுக்கப்புறம் பேசினா நம்மளை பைத்தியக்காரன்றாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு சைலண்ட் ஆகிட்டா. ஸோ நம்ம ஜின்னு வந்துட்டு கிவி அப்படி என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இவனை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு திரியிற அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாரு. ஸோ நம்ம ஆரம்பம் டப்புன்னு வந்து ஜின்னை பார்த்துட்டு என்னடா எனக்கு குறையப்ப அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்குறாரு. ஸோ ஜின்னு குறைலாம் ஒன்றும் இல்லை ப்ரோ, கொஞ்சம் என் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் கல்யாணத்தை பற்றிலாம் பேசுங்க, நடுவில் குட்டியை கை விட்டு போயிடாதீங்கன்னா அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு நம்ம ஜின்னு போகிறாரு. ஸோ அப்போ தான் வந்து 50 பேர் பெருமூச்சு விட்டுட்டு அப்பாடா போயிட்டான்டா அந்த அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல நம்ம கிவி ஆச்சா பூச்சார் கத்த ஆரம்பிக்கிறேன். இங்கே என்னதான் நடந்து இதுக்கு யார் மேலே லவ், நான் எப்போ அவனை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து கிவி எகிரிட்டு போகிற ஆரம்பிக்கிட்ட. இரு கிவி இங்கே ஒரு பெரிய சீக்வன்ஸ் நடந்துட்டு இருக்கு, அதனால ஒன்று ஒரு பகடக்காயாக யூஸ் பண்ணிக்கிட்டு வேற ஒன்றும் இல்லை, மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு நம்ம கத்துறாரு. ஸோ நம்ம சுகாக்கு சிரிப்பு வந்துடுச்சு, அதுக்கு தான் பேசும்போது கொஞ்சம் அளந்து பேசணும், ஆற்றுல கட்டினாலும் அளந்து கட்டணும்னு சும்மா சொன்னாங்க பெரியவங்க அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு சுகா பார்த்துட்டு இருக்காரு. ஸோ கிவி வந்துட்டு நீ விளாட்றதுக்கு நான் தான் கிடச்சேன்னா என் கேரக்டர் அசோசியேட் பண்ணிட்டு இருக்கேன், அந்த மனுஷன் தான் நினச்சிட்டு போகிறேன், அவன் என்ன நினச்சா உனக்கு என்னம்மா, இப்போ என்ன நடந்துருச்சு, இப்போ நீ தக்கான்னு கொடுத்துட்டு இருக்கா, ஓஹோ இப்போ என்ன நடந்துருச்சா, நீ என்ன லவ் பண்ணியிருந்தா சொல்லியிருந்தா கூட எனக்கு மனசாரிட்டு இருக்கோம், நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு போய் சொல்லிட்டு தெரிஞ்ச பற்றியா, அதுதான் மேன் எடுக்குது, இதெல்லாம் ஊரில் இருக்கவங்க ஏதாவது கேட்டாங்கன்னா நாளை பின்னைக்கு என்னை யார் கட்டிப்பா அப்படின்ற மாதிரி தான் வந்து கிவி. ஸோ சுகா வந்துட்டு இருமா இவ்வளோ பெரிய கலங்கத்தை ஏற்படுத்தின உடனே இவன் தான் கல்யாணம் பண்ணிமா அப்படின்ற மாதிரி சொல்ல, யாரா கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு நம்ம டப்புன்னு வந்து முழிக்கிறாரு. என்ன நீ தானடா அந்த பொண்ணு உன்னை லவ் பண்ணது அது இதுன்னு சொல்லிட்டு ஜின்னுக்கிட்ட சொன்னேன், அந்த மரியாதை அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிங்க அவ்வளோதான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு நம்ம சுகா. ஸோ வந்துட்டு இதோட என்கிட்ட வந்துட்டு இல்லை நீ போய் அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்துட்டு இருக்காரு. நான் இவரை கல்யாணம் பண்ணிக்கணுமா, வாய்ப்பே இல்லை, நான் கல்யாணம் ஆகாமல் கிளவி ஆனாலும் பரவாயில்ல, நான் இவரெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், வாயை திறந்தாலும் புழுகு முட்டை அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்க்குறேன். யாரை பார்த்து புழுகு முட்டைன்ற, உன் ஃப்ரெண்டோட வாழ்க்கையை காப்பாற்றலான்னு பார்த்தா நீ என்னையே புழுகு முட்டைன்னு இருக்கியா, தோபாரு உனக்கு அந்த மாதிரி எண்ணெய் இருந்தாலும் எனக்கு அந்த மாதிரி எண்ணெய்லாம் எல்லாம் பார்த்துக்க, நான்லாம் கரெக்டாக வருது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி தான் ஆரம்பம். ஆமாம் இவர் பெரிய மைனர் கொஞ்சம் பண்ணி இவரை கரெக்ட் பண்ணுறது வேறு ரொம்ப கஷ்டம், இங்கே பாரு மேன் உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ என்ன இப்படி பண்ணியிருந்திருப்ப, ஏன் உனக்கு ஊரில் வேறு பொண்ணே கிடைக்கலையா, ஏன் உனக்கு ஊரில் வேறு பையனே கிடைக்கலையா, அன்றைக்கிரமோ வண்டி ஏதோ இதில் ஓட்டிகிட்டு போகிற மாதிரி வங்கினிட்டுன்னு வந்து நீ மாட்டுன்னு விட்டுட்டு போகிற, நீ விடல எங்கேயாவது குறுக்கிழம்பு உடஞ்சி போச்சுன்னா நாலு பின்ன என்னை நம்பி இருக்க போனங்களுக்காக யாரோ பதில் சொல்கிறது அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு ஆரம்பிக்கும் கிவிக்கு முட்டிக்குது. ஸோ கிவி வந்துட்டு இங்கே பாரு கண்ணை கழுவிட்டு பார்த்துட்டு எதாக இருந்தாலும் பேச, உனக்கு கண்ணுக்கு இன்னும் கோளாராக என்ன வயசான காலத்தில் நீ ஓரமாக போகணும், உன்னை யார் நடுவாக்கிய வரப்பில் வர சொன்னது, இதோடா இருக்கிறது ஒத்தையடி பாது, அதெல்லாம் ஒத்தையடியில் நடந்து தாண்டி வர முடியும், நீ என்னமோ ஏரோப்ளேன் ஓட்டுற மாதிரி வண்டி ஓட்டிகிட்டு வரீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து ஆரம்பிக்கும் கிவிக்கு முட்டிக்குது. இங்கே பாருங்க இப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க,
அக்னி நீயும் பார்த்துட்டு சும்மா இருக்க, உங்கள் மாமாவோட தம்பின்றதுனால தான் நான் இவ்வளோ பொறுமையாக பேசிகிட்டு இருக்கேன், இல்லைன்னா என் கோவத்துக்கு தான் ஆளாவார் பார்த்து. அதுதான் நானும் சொல்கிறேன், என் அண்ணன் உன் ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ணிக்க போகிறாருன்றதுனால தான் இவ்வளோ பொறுமையாக பேசிகிட்டு இருக்கேன், இல்லைன்னு வச்சுக்கேன் அப்படின்ற மாதிரி தான் ஆரம்பி. அக்னி வந்துட்டு ஐயோ இப்போ எதுக்கு 2 பேரும் அடிச்சிட்டு இருக்கீங்க, கிவி கொஞ்ச நேரம் சைலண்டாக இரு. என்ன நீ என்ன சைலண்டாக இருக்க சொல்கிற, அவர் தான் அப்படி பேசிகிட்டு இருக்காரு, உன் மரப்பெண்ணை நீ அடக்கு வை அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவள் கை நீட்டி பேசிகிட்டு இருக்கா. ஸோ ஆரம் வந்துட்டு ஏய் சாவு வச்சுக்கிட்டோம் கையா இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து அவர் இறக்கிட்டு இருக்காரு. ஸோ நம்ம சுகா வந்து அடே சின்ன குழந்தைகிட்ட உனக்கு என்னடா பேச்சு அப்படின்ற மாதிரி கிவி எது இதை சின்ன குழந்தை பேசுகிற பேச்சை பற்றியாவா முளைச்சி 3 இலை விடல என்ன பேசுகிறா பரவா அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு நம்ம ஆரம்பி. ஸோ கிவி வந்துட்டு ஏய் என்ன சொன்ன டியா யாரை பார்த்து டி என்ன ஒன்றை தாண்டி சொன்னேன் டி அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாரு. என்ன டீன்றியா அக்னி சொல்லு அக்னி அப்படின்ற மாதிரி ரெண்டா பார்த்துட்டு இருக்கா. ஏய் இருடி ஒரு நிமிஷம் இரு, இப்போ என்ன நடந்ததுன்னா அப்படின்ற மாதிரி வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறா. ஸோ கிவியும் நிவியும் வந்து மாறி மூஞ்ச பார்த்துட்டு அப்போது இது ஒரு பெரிய இஷ்யூ ஆகும்னு சொல்ல வரீங்களா? எக்ஸாக்டாக இது ஒரு பெரிய இஷ்யூ ஆகும். ஆரம் சொன்ன மாதிரி ஜின்னுக்கு உங்கள் வயன் மேலே லவ் வந்தால் தான் இது சுமூகமாக முடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சுகாவோட வைப் இருக்குது. ஸோ எல்லோரும் வந்து பயங்கரமாக வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ டைம் ஸ்கிப் மார்னிங் வந்து விடியுது. ஸோ மார்னிங் நம்ம அக்னி தோட்டத்தில் உட்காந்து பல் தேய்ச்சிட்டு இருக்கா. ஸோ நம்ம சுகா வந்து அக்னி இங்கே பேஸ்ட் எங்கே அக்னி இருக்குது, அங்கே தான் அந்த பாத்ரூமுக்கு சைட்டில் இருக்க ஸ்டாப்பில் தான் நான் பேஸ்ட்டெல்லாம் இருக்குது, இங்கே வந்து தேடிட்டு இருக்கீங்க, உங்கள் வீட்டில் எந்த பொருள் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஐயோ யாராவது கூப்பிட்டுருந்தா அவங்களே எடுத்து கொடுத்துருந்துருப்பாங்கல்ல, அதுக்குன்னு அங்கேருந்து இங்கே வரைக்கும் வேணுமா, மறுபடியும் இப்போ நீங்கள் போகிறதுக்கு 10 கிலோமீட்டர் போகணும் போல் இருக்கே அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு அவள் பல் விளக்கிட்டு இருக்கா. ஸோ நம்ம சுகா வந்துட்டு நீ எதில் விளக்கிட்டு இருக்கா, நான் வேப்பங்குச்சியில் விளக்கிட்டு இருக்கேன். வேப்பங்குச்சியில் எப்படி அதில் பேஸ்ட் ஏதாவது வருதா என்ன? இல்லை நான் ஊருக்கு வந்தால் மேக்ஸிமம் வேப்பங்குச்சி தான் யூஸ் பண்ணுவேன், இதில் கசக்காத அக்னி, கசக்கும் தான் பட் இது ஒரு மெடிசன் தானே அப்படின்ற மாதிரிட்டு அவள் பல் விளக்கிட்டு இருக்கா. ஸோ நம்ம சுகா வந்துட்டு கனாய் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு, உங்களுக்கு வேப்பங்குச்சி வேணுமா? ட்ரை பண்ணலான்னு. சுகா பட் உங்களால் ஒரு நிமிஷம் கூட அதெல்லாம் விளக்க முடியாது, ஏன் இது ரொம்ப கசக்கும், அது இல்லாமல் உங்களுக்கு பழக்கம் வேறு இல்லைல்ல, பழகிக்கிற அக்னி இதில் என்ன இருக்குது, தெரியாத விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையா? அது சரி அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு அவள் ஒரு வேப்பங்குச்சை உடச்சி வந்து கையில் கொடுக்குறா. ஸோ நம்ம சுகா வந்து அந்த வேப்பங்குச்சை பார்த்துட்டு இது எந்த சைடு ஓப்பன் பண்ணணும், அந்த பக்கம் வேணால் ஓப்பன் பண்ணுங்கள், சரி அப்படின்ற மாதிரி ஒரு பக்கத்தை மட்டும் பேத்துட்டு வந்து அவர் விளக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ அது ஒரு மாதிரி கசக்குது அவருக்கு, பட் அவர் வந்து அப்படியே தாங்கிட்டு சரி வாயை விட்டுட்டோம், இதுக்கப்புறம் கசக்குதுன்னா இவன் நம்மளை காயத்து போகலே அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு அவர் வந்து சொல்லாமல் முடியாமல் மெலவும் முடியாமல் வந்து பல விலகிட்டு இருக்காரு. ஸோ நம்ம வயன் அந்த இடத்துல வந்து நடந்து வந்துட்டுருக்காங்க. ஸோ சுகா வந்து அப்புறம் உங்கள் அக்கா போகுது, ஏதாவது பிளான் பண்ண அந்நியத்தோடு முடிச்சுக்கிட்டீங்க, இன்னும் எவ்வளோ ப்ராசஸ் இருக்குது தெரியுமா, ஜின்னுக்கு வயன் மேலே லவ் வரணுன்னா ஏதாவது பண்ணால் தான் உண்டு, பேசாமல் இந்த வேப்பங்குச்சி எடுத்துகிட்டு போய் ஜின்னுக்கிட்ட கொடுத்து விளக்க விடலாமா? வேப்பங்குச்சி கொடுக்குறதா? மாமா வேப்பங்குச்சிலாம் விளக்குவாரா? அதெல்லாம் எனக்கு தெரியாது, வேப்பங்குச்சியை கொடுத்து விடுவேன், கேட்டால் ஜின்னு தான் கேட்டான்னு சொல்லுவோம். சுகா காலையிலே எதுக்கு சுகா இப்படிலாம் வந்து காண்டு எத்தணுமா, நான் இது இப்படிலாம் பண்ணால் எங்கள் அக்கா மேலே ஜின்னுக்கு லவ் வராது, வெறுப்பு தான் வரும், வேணாமே விட்டுருங்களேன், பேஸ்ட் ப்ரெஷ் வேணால் எடுத்து கொடுத்து அனுப்புவோமா, அதெல்லாம் தேவையில்லை, இரு இந்தாமா வயனே அப்படின்ற மாதிரி வந்துட்டு சுகா. ஸோ வயன் வந்துட்டு அந்த போயிட்டு இருந்த ஸ்டாப் பண்ணிட்டு வந்து திரும்பி பார்க்குறா, அக்னியும் நம்ம சுகாவும் நிற்கிறாங்க. ஸோ 2 பேரையும் பார்த்துட்டு வந்து ஃபார்வர்டில் வந்துட்டு சொல்லுங்கள் அங்கே என்ன வேணும் உங்களுக்கு? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், என்னங்க வேப்பங்குச்சி எதுக்கு? உனக்கு இல்லைம்மா, ஆள் வேப்பங்குச்சி கேட்டிருந்தாப்புல, இப்போ என்னால் அங்கே போக முடியாது, ஏன்னா இப்போ தான் நான் அங்கேருந்து வந்தேன்னா, ஸோ நீ அப்படி தானே போகிற, கொடுத்துட்றியா? வேப்பங்குச்சியா? ஏன் ப்ரெஷ் பேஸ்ட்லாம் நம்ம வீட்டில் இருக்குமே, அது இருக்குது, உன் ஆளுக்கு என்னன்னு தெரில, இந்த வேப்பங்குச்சியில் விளக்கணும்னு ஆசை போல. மாமா வேப்பங்குச்சிலலாம் விளக்குவாரா? தெரியல, அவன் அதுவும் இல்லாமல் என் பொண்டாட்டி அங்கே இருப்பா, என் பொண்டாட்டிகிட்ட கொடுத்து விடுன்னு தான் வேறு சொன்னான். எது பொண்டாட்டிக்கிட்டியா? யார் என்னையா சொன்னார்? பின்ன பொண்டாட்டி ஆக போகிறது நீ தானே, பின்னா அக்னியை சொல்வார், யோ நீ வேற ஏன் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு அக்னியே. ஸோ வயன் வந்துட்டு உண்மையிலே மாமா என்ன அப்படி தான் சொன்னாரா? சத்தியமா நான் ஏன் போய் சொல்ல போகிறேன், என்ன அக்னி? ஆமாக்கா ஆமாம் அப்படி தான் சொன்னார். சுக்கா சும்மா சொல்லி ஆமாக்கா அப்படி தான் சொன்னார். அப்போது நான் இதை எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாமா? தாராளமாக எடுத்துகிட்டு போய் கொடுங்க வயன். அண்டு கொடுக்கும்போது அப்படியே ஒரு டவலையும் சேர்த்து கொடுத்துடுவாங்க. டவல் எதுக்கு?
பல் விளக்கிட்டு அவன் நான் போய் சாமி வைக்க போன போகிறேன் போய் குளிக்கிட்டுமே அப்படின்றப்ப தான் வந்துட்டு சுகா சரி வந்துட்டு அப்படி ஒயன் வாங்கிட்டு வந்து போகிறாங்க. ஸோ அக்னி வந்துட்டு யோ என்னையா பண்ணி வைக்கிற அட இருமா என்ன நடக்குதுன்னு வா பின்னாடியே போய் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி வந்து 2 பேர் வந்து போகிறாங்க. ஸோ இவங்களும் வந்து டவலையும் அந்த வேப்பங்குச்சி எடுத்துகிட்டு வந்து ஜின்னு எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி வந்து போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த கேப்பில் வந்து நம்ம சுகாவும் அக்னி குடுக்குன்னு கொல்லப்புற பக்கமாக பூந்து ஓடி வந்து நம்ம ஜின்னு ரூமுக்கு போய் பேஸ்ட்டையும் ப்ரஷ்ஷையும் வந்து ஆட்டையை போடுறாங்க. ஏன்னா அது இருந்தால் தான் நம்ம மனுஷன் வந்து விளக்குவார். ஸோ வேகமாக மனுஷன் எந்திரிக்கிறதுக்குள்ளே போய் எல்லாத்தையும் திருடிட்டு வந்துடுறாங்க. ஸோ நம்ம அக்னி வந்துட்டு இதுதான் ஜின்மாமாவோட பேஸ்ட் ப்ரஷ்ஷா ஆமாம் இதுதான் ஜின்னோட பேஸ்ட் ப்ரஷ் இப்போ அவன் எப்படி வளர்க்குறான்னு மட்டும் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்துட்ருக்காரு. ஸோ டோர் நாக் பண்ணுற சவுண்டு இந்த ஜின்னு வந்து சத்தம் கேட்டு டிஸ்டர்ப் ஆகி வந்து எந்திரிச்சு கதவை வந்து திறந்து பார்க்குறாரு. வெளில பார்த்தா நம்ம ஒயன் நிற்கிறாங்க. இப்போ ஒயன் கையில் ஒரு குச்சி ஒரு குல்ஃபிச்சி ஒரு குச்சி ஒரு டவல் 2மே வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஜின்னு வந்து கண்ணை தேய்ச்சிக்கிட்டே என்னது மாமா நீங்கள் ஃப்ரெஷ் ஆகணும்ல அதான் உங்களுக்கு குளிக்கிறதுக்கு துண்டும் அப்புறம் இதுதாங்க அப்படின்ட்டு அந்த குச்சி வந்து நீட்டுறா. ஸோ நம்ம ஜின்னு வந்து அந்த குச்சியை பார்த்துட்டு வேப்பங்குச்சி வேப்பங்குச்சி கேட்டிங்களாமே கேட்டேனா கேட்டிங்கன்னு தான் சொன்னாங்க. யார் அவர் பேர் யார் அதான் அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பார் சுகாவா அவர் தான் சொன்னார் நீங்கள் பல்லு விளக்கிறதுக்கு வேப்பங்குச்சி கேட்டிங்க அப்படின்ட்டு. பல்லு விளக்கிறதுக்கு வேப்பங்குச்சி ஒரு நிமிஷம் அப்படின்ற மாதிரி உள்ளே போய் பார்க்குறாரு. ஸோ உள்ளே போய் அவர் பேக்கில் வந்து சர்ச் பண்ணி பார்க்குறாரு. பேஸ்ட்டையும் ப்ரஷ்ஷையும் திருட்டு போனேன் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு சுகாவை வந்து கழிச்சு கொட்டிகிட்ருக்காரு. ஸோ ஜின்னு வேகமாக வெளில வந்துட்டு தேங்க்யூ வயன் ரொம்ப நன்றி அப்படின்ற மாரி வந்துட்டு அந்த குச்சியை வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். அவங்க கொடுத்துட்டு வந்து போயிடுறாங்க. நம்ம ஜின்னு வந்துட்டு இதை வச்சு நான் என்ன தான் பண்ணுறது மின்னும் எங்கடா போய் தொலைஞ்சு அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு அவர் கரிச்சு கொட்டிக்கிட்டே வந்து அந்த டவலையும் அந்த குச்சி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காரு. ஸோ ஆப்போசிட்டில் நம்ம சல்மான் வந்துட்டுருக்கான். ஸோ சல்மானை பார்த்து ஜின்னு சல்மான் இந்த பூனைக்குட்டி எங்கே இருக்கான்னு நீ பார்த்தியா? பூனைக்குட்டியா ஒயன் மடியில் தான் இருக்கும். எது ஒயன் மடியில் இருக்குமா? அவன் ஒயன் மடியில் என்ன பண்ணுறான்? யாரையா கேட்குற? அதான்டா என் ஃப்ரெண்டு மிங்கி அவரையா நீங்கள் பூனைன்றீங்க? அவன் பார்க்க பூனை மாதிரி இருப்பான். நான் ஒயன் வளர்க்குற பூனையை கேட்குறீங்க நினச்சி அப்படின்ற மாதிரி தான் அவனோட மைண்ட் வைஸு. ஸோ சல்மான் வந்துட்டு தெரியலையே நான் காலிலேருந்தே பார்க்கல. சரி நீ போ அப்படின்ற மாரி வந்துட்டு அவர் அனுப்பி விட்டு இவர் வந்து போயிட்டுருக்காரு. ஸோ இவர் வந்து ஒரு நல்ல லொக்கேஷன்லாம் பார்த்துட்டு அந்த குச்சியை ஸ்கேன் பண்ணிகிட்ருக்காரு. இது எந்த இடத்துல எப்படி உள்ளே விடணும்னு தெரியல எனக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்துட்ருக்காரு. ஸோ நம்ம ஒயன் அந்த இடத்துல வந்து மாமா அப்படின்ற மாதிரி ஒரு திரும்பி பார்க்குறாரு. ஸோ கையில் ஒரு பேஸ்ட்டு ஒரு ப்ரெஷ்ஷு அதை 2த்தையும் வந்து நம்ம ஜின்கிட்ட வந்து நீட்டுறீங்க. ஸோ ஜின்னு வந்துட்டு பேஸ்ட்டு ப்ரெஷ்ஷு யாருக்கு வயன்? உங்களுக்கு தான். நீங்கள் குச்சியில் பல்லு விளக்க மாட்டீங்கல்ல அது வந்து பரவாயில்ல நான் விளக்கிக்கிறேன். இல்லை பரவாயில்ல இது புது ப்ரஷ் தான் அண்டு இந்த டூத் பேஸ்ட் ஓகே தான் நினைக்கிறேன் நான். நீங்கள் இதை வச்சு விளக்குங்க. பரவாயில்ல வயர் நான் இந்த குச்சியிலே விளக்கிக்கிறேனே அதில் எப்படி விளக்கணும்னு கூட உங்களுக்கு தெரியாது இல்லை பரவாயில்ல இதில் விளக்குனா ஹெல்த்து தானே நான் இதுவே மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற பேர் தான் வந்துட்டு ஜின்னு வந்து அதை பிச்சு வந்து எப்படி பிக்கிறதுன்னு தெரியாமல் அதை பிச்சு எடுத்துடுறாரு. ஸோ நீங்களும் வந்து ஜின்னு என்ன பண்ணுறாரு அப்படின்றத பார்த்துட்டே இருக்கீங்க. ஜின்னு வந்து தேக்கி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ கசப்பு உயிரை போகுது மனுஷனுக்கு. மூஞ்சில் 300 நம்பியாரை காட்டுவார். பட் எதிரில் பெண்மணியாக நீங்கள் இருப்பினும் அவர் வந்து அதை காட்டாமல் வந்து மறைச்சிட்டு இருக்காராம். ஸோ அந்தளவுக்கு வந்து அந்த பல்ல வந்து அவர் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்ன எழோடாது அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு. ஸோ உங்களுக்கு நல்லாவே புரியுது அவர் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணி தான் வந்து அதை விளக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் அந்த பேஸ்ட்டு வந்து ப்ரெஷ்ஷில் வந்து டோஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து அவர்கிட்ட கொடுக்குறீங்க. ஸோ அவர் வந்துட்டு இல்லை பரவாயில்லைங்க நான் இதிலே விளக்கிக்கிறேன். இல்லை அவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் அதை ஒன்றும் விளக்க வேணாங்க உங்கள் மூஞ்சி பார்த்தாலே தெரியுது அது உங்களுக்கு பழக்கம் இல்லை அப்படி பரவாயில்ல நீங்கள் இதிலே விளக்குங்க அப்படின்ற மாதிரி வந்து அதை காட்டுறீங்க. ஸோ நம்ம ஜின்னு 2 மினிட்ஸ் வந்து உங்களே பார்க்குறாரு. நீங்கள் அவ்வளோ க்யூட்டாக வந்து கொடுக்குறீங்க. ஸோ ஜின்னு வந்து சிரிச்சுக்கிட்டே தேங்க்யூ அப்படின்ற மாதிரி வந்து வாங்கி அவர் வந்து ப்ரஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ நீங்களும் வந்து அவரை அப்படியே வந்து குறுகுறுன்னு பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஜின்னு வந்துட்டு துப்பிட்டேன் என்னாச்சு வயன் ஏன் அப்படி பார்த்துட்ருக்க? மாமா நீங்கள் க்யூட்டாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ ஜின்னு வந்து அப்படியே ஐஸ் பிளிங்க் பண்ணாமல் வந்து உங்களே வந்து பார்க்குறாரு. ஸோ நீங்களும் வந்து ஜின்னை பார்க்குறீங்க. ஸோ ஜின்னு வந்து ஐஸை வந்து ஷேக் பண்ணிவிட்டு தேங்க்யூ பேசிக்காக நான் ஒரு வேர்ல்டோட ஹேண்ட்ஸம் இது எல்லோரும் சொல்கிற காமனான ஒரு விஷயந்தான். பரவாயில்ல நீ சொல்கிறதும் நல்லா தான் இருக்குது. அது வந்து நீங்கள் பார்க்க நல்லா இருக்கீங்கன்னு தான் சொல்ல வந்தேன். அதான் க்யூட்டுன்ட்டியே
அது வந்து நான் போகிறேன் அப்படின்ற மாரி வந்துட்டு நீங்கள் போகிறீங்க. ஸோ அவங்க கையை பிடிச்சி வந்து ஜின் ஸ்டாப் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் டேர்ன் பண்ண மாதிரியே வந்து பார்க்குறீங்க. ஃபஸ்ட் டைம் உங்கள் கையெல்லாம் வேறு பிடிக்கிறாரு. ஸோ நீங்களாம் அப்படியே ஷாக்காக திருமண போஸ்ட்லேயே வந்து நிற்கிறீங்க. ஸோ அவர் வந்து கையை பிடிச்சிருக்காரு. நீங்கள் வந்து கை விடுங்க மாமா, எங்கே போகிற, இவனை விடுங்க, நான் போகணும், இரு பேசிட்டு போகலாம், அவங்ககிட்ட பேசணுன்னு தான் நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நேற்றே வரேன்னு சொன்னால் வரவே இல்லை, கொஞ்ச நேரம் பேசிட்டு போவோம். இல்லை நீங்கள் பல்லு விளக்கிட்டு வாங்க, நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி 2 கையை உதறி விட்டு நீங்கள் மட்டும் முன்னாடி வர்றீங்க. ஸோ ஜின்னு வந்து நீங்கள் போகிறதே பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்களை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ எங்கே சென்கட்டாவது இந்த பாட்டு முடிந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டில் பை பை, மியர் எம்சிஸ் ஃப்ரம் ட்ரீம் 7 கிங்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.